இப்ப வர தமிழ் படத்தை எல்லாருமே ஸ்கேம்னு சொல்றாங்க. அது ஏன்? ஏன்னா எல்லா டீமுமே அவங்க ஆடியோ லான்ச்ல சொல்றதாகட்டும், அவங்களோட இன்டர்வியூஸ்ல சொல்றதாகட்டும், அவங்க பண்ற ப்ரொமோஷன் தப்புன்னு சொல்ல அந்த ப்ரொமோஷன்ல சொல்றதாகட்டும், இது எதுவுமே அந்த படத்துல இருக்க மாட்டுது. இதுதான் பிரச்சனை. அதுலயும் குறிப்பா ரீசெண்டா வந்த எல்லா பெரிய நடிகர்களோட படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே தெரியும். ரஜினிகாந்த் படமாகட்டும், கமல்ஹாசன் படமாகட்டும், விஜய் படமாகட்டும், அஜித் படமாகட்டும், சிம்பு படமாகட்டும், தனுஷ் படமாகட்டும், சூர்யா படமா இருக்கட்டும், விக்ரம் படமாகட்டும், இந்த மாதிரி எல்லா பெரிய ஆக்டருமே அவங்களாம் நடிச்சு கடைசியா வெளிவந்த படம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த எல்லா படத்தையுமே அவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல மட்டும்தான் தெளிவா இருந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரிலாம் சொல்லி ஆடியோ லான்ச்லயும் ப்ரொமோஷன்லயும் இன்டர்வியூலயும் சொல்றதுனால மட்டுமே தான் இதை ஸ்கேம்னு சொல்றாங்க. ஏன்னா இதை நம்பி போய் பாக்குற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்க எந்த படத்துக்கு போய் ஏமாந்துருக்கீங்க, அண்ட் நீங்க எந்த படம் ஸ்கேம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.